இன்னைக்கு தந்தி டிவிலையும் நியூஸ் 18 டிவி சேனல்லையும் ஒரு டிபேட். அதில் அந்த தேசிய தலைவற்றை அண்ணன் மகனோலி காத்தி என்று ஒரு தரத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டு சீமானை வசவாடி கொண்டிருக்கிறான். தமிழ் ஈழத்துக்குள்ள வந்து சீமான் போனதை எந்தவித அடிப்படை அறிவும் இல்லாமல், இல்லை விடுதலை போராட்டம் பற்றியோ, இல்லை புலிகளை பற்றியோ, இல்லை தமிழ் மக்களுடைய கல்ச்சர் பற்றியோ எந்த விதமான அடிப்படை அறிவும் இல்லாமல் சீமான் வந்து போனதை மட்டமாக பேசிக்கொண்டிருக்கிறான். இந்த திராவிட கூட்டம் எவ்வாறு இந்த விமர்சனங்களை சீமான் மீது வைக்கிறதோ அதே அப்படியே இந்த நாயும் பேசிகிட்ருக்கு என்றால் அங்கேருந்து எழுதி கொடுத்துருக்குறாங்களோ இது அதை வாசிக்குது. இந்த எரும மாட்டுக்கு தமிழீழத்தில் எப்படி நடந்தது, போராட்டம் எப்படி நடந்தது, போராளி எப்படி நடந்து கொள்வார்கள், பிரபாகரன் எப்படி நடந்து கொள்வார், இவ்வாறு நடத்தப்பட்டார்கள் விருந்தினர்கள் என்று கூட தெரியாமல் அண்ணம்மன்ற ஒரு காரணத்தை வச்சுக்கொண்டு சித்தப்பா கனடா சித்தப்பா மாதிரி தேசிய தலைவர், தமிழ் ஒரு இனத்தோட தேசிய தலைவர் ரெண்டு பேசி போல சித்தப்பா வீட்டில் வச்சிருக்கு. ஏதோ சித்தப்பாவோட இருந்தவன் மாதிரி வந்து சித்தப்பா வெளியே பேசிகிட்டு இருக்கா. வீட்டை விட்டு வலிக்கிட்டு 50 வருஷமாச்சு, உங்களுக்கு வரைக்கும் சம்மந்தமே இல்லை. போராட்ட காலத்திலேயே தொடர்ச்சியாக திருமணமும் போராட்ட களத்தோடு சேர்ந்தது. அவரோட வாழ்க்கை போராட்ட களம், பிள்ளைகள் போராட்ட களத்துலேயே எல்லாமே போராட்டத்தோடு தொடங்கி போராட்டத்தோடையே முடிஞ்சது. ஒரு கவிதை மாதிரி. அந்த கவிதையை புரிஞ்சு சொல்கிறதுக்கே சில நேரம் மௌனமாக இருந்தீங்கண்டா கண்ணில் கண்ணீர் வந்துச்சுன்றால் அதான் அந்த கவிதை. அவ்வளோ உருக்கமான ஒரு போராட்டத்துக்கு நீ வந்து சித்தப்பா இதை வந்துட்டு மொத்தமாக எல்லா போராளிகளையும் சேர்த்து கவலைப்படுத்திகிட்டு இருக்க. இந்த சித்தப்பா பிரபாகரனே அவற்றை விட்ட சகோதரனை மாத்தியாவே தமிழீழத்துக்கு எதிராகவும் போராட்டத்துக்கு எதிராக செய்யப்பட்டதாண்டி தண்டனை கொடுக்கப்பட்டது. அந்த வகையில் பார்க்கல இந்த சித்தப்பா இருந்தால் உன்னே இப்போ தூக்கியிருப்பினான். ஏண்டா நீ இனத்தின் துரோகியாக மாறிக்கொண்டிருக்கிற, நீ நிச்சயமாக தூக்கப்பட்டிருப்ப. இந்த நோர்வேல இருக்கிற தமிழாக்கள் இந்த நாயை ஒருக்க தட்டி வையுங்க. இது உருப்படாது, நமக்கு தேவையில்லாத ஒரு ஜந்து. புரியுது?